பிரைஸ் லார்ட். காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கவனிங்க, அக்கினியும் ரதமும் அக்கினி குதிரைகளும் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். கவனிங்க, இதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. எலிசா தன் எஜமானனாகிய தூய காரணத்திலே எதிர்பார்த்தது உம்மிடத்தில் உள்ள இரட்டிப்பான வரம். ஆனால் பரலோகத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா அதை உனக்கு இரட்டிப்பா தருகிறேன் என்று அலியா சொல்லியிருந்தான். இப்ப 11 வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 11, 12 வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினியும் ரதமும் அக்கினியும் குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். லேலுயா. எலியா தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு நிபந்தனை சொல்லியிருந்தான். ரெட்டிப்பான வரம் தானே உனக்கு வேணும், ரெட்டிப்பான வரம் தரேன், ஆனா ஒண்ணு, நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை பார்க்கணும். இப்ப சுள்ளக்காற்றினால் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அதை எலிசா கண்டு எலியாவின் மேல் இருந்த சால்வையை பிடித்து 2ஆய் கிழித்து கொண்டான். கவனிங்க அருமை தேவ பிள்ளைகளே, இப்பொழுது அவன் இரட்டிப்பான ஊழியங்களை, இரட்டிப்பான வல்லமைகளை, விடுதலையை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை இந்த பூமியிலே அவன் செய்ய போகிறான் என்பதற்கு அடையாளம். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய எலியாவாகிய ஆண்டவராகிய இயேசுவை, பரிசுத்த ஆவியானவராகிய நம்முடைய தேவனை நீங்களும் நானும் தினந்தோறும் பார்ப்போமானால் இந்த பூமியிலே நாம் செய்ய முடியாத அற்புதங்களும் இல்லை, அதிசயங்களும் இல்லை, நாம் அனுபவிக்க முடியாத எந்த ஆசீர்வாதங்களும் இல்லை. எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தருவதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். தினந்தோறும் சமூகத்தை நாடுங்கள், தேவ சமூகத்தில் நில்லுங்கள். எப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா பார்த்தானோ அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை தினந்தோறும் தரிசிங்க. இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை எல்லா நிலைகளிலும் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி உடைய கருத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.